guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா periods hack பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். So இதுல வந்து பாத்தீங்கன்னா டீனேஜர்ல இருக்கவங்களுக்கு வந்து மெயினா வந்து நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்றேன். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா டீனேஜர் தாண்டி சில பேருக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். So என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டீனேஜர்ல இருக்கவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பீரியட்ஸ் ஹேக்ஸ் பத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் எப்படிலாம் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் மேஜரான இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்லிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு நம்ம பாடியில ஹெல்த்தி எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலுமே சரி நம்ம வந்து ஹைட்ரேட்டடா இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு 50% நம்ம பாடியில இருக்க அந்த கெட்டது எல்லாமே வந்து சரியாயிடும். அதுக்கு மெயின் திங் நம்ம வந்து பண்ண வேண்டியது நிறைய நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி குடிப்போம். ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் கூட சம்டைம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது அதில் கூட செட் பண்ணி வந்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வச்சு இன்னைக்கு நான் இவ்வளோ வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வந்து குடிங்க. மெயின் திங் இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து இன்னும் நிறைய நம்ம வந்து குடிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ளீடிங் போகும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து சரி பண்ணோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் வாட்டராகவும் குடிக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து வார்ம் வாட்டர் குடிச்சா நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். ஹாட் வாட்டர் குடிச்சிடாதீங்க, அது வந்து இன்னும் ஸ்டொமக் பெயினை வந்து அதிகம் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து கூல் வாட்டர் இல்லைனா வார்ம் வாட்டராக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஹெல்த்தியர் ட்ரிங்க். ஸோ நார்மலாகவே நம்மளுக்கு வந்து இந்த பீரியட் டைமில் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடியோட அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிடுது. இதுக்கேற்ற ஃபுட் இல்லைனா வந்து ட்ரிங்க் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி அந்த ஹீட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கூலிங்கான ஃப்ரூட் இல்லைனா வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பாடிக்கு வந்து ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பனானா, இது வந்து நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ஃப்ரூட்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் வந்து ஜூஸாகவும் குடிக்கலாம் இல்லைனா வந்து ஃப்ரூட்டாகவும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆப்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன். ஸோ இந்த டைமில் வந்து யாருக்கோ பீரியட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ஃப்ரூட் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கும்ல குட்டி, அந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் அந்த ஸ்டோன் மாதிரி கல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் வந்து ஸ்டொமக் பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால கொஞ்சம் இந்த எலசான பழம் மாதிரி இருக்கும்ல அது வந்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டர் ஃப்ரூட், வாட்டர் மெலன், கிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடி வந்து கூலிங்காக வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து ஃபுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம பாடி வந்து அந்த ஹீட் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்டொமக் பெயினும் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து எடுத்துக்கணும். நம்ம ரெகுலர் டைமில் வந்து எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ட்ரிங்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு DIY-யாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி வந்து ரொம்ப ஹெவியான ஒரு பெயினாக இருக்கும் ஸ்டொமக் பெயின். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு ரெசிபி மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டொமக் பெயின்லாம் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகுது. நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனல் சீட்ஸ், வாட்டர், சுகர் இந்த 3 இன்க்ரீடியன்ட்மே வச்சு ஒரு ட்ரிங்க் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபெனல் சீட் வந்து போட்டுக்கலாம். சோம்பும் அந்த சீரகமும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். சீரகம் வந்து எடுத்துக்காதீங்க, தெரியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து கேட்டுக்கலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர், அது வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய இந்த ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்டோம்னா அதுவும் வந்து ஸ்டொமக் பெயின் ஏற்படுத்துறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் 1 ஸ்பூனுக்கு வந்து 1 கிளாஸ் நீங்கள் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற லெவல் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஒரு வார்மான அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து உட்காந்துடணும். நீங்கள் எந்த வேலையும் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து வயிறு வலி வந்து போகும். இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக் பெயின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து போகிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ ஒன்று வந்து நான் இது வந்து குடிப்பேன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவன்டோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த 1 லிட்டர் புவன்டோ பாட்டில் வந்து ஃபஸ்ட் டேவே வந்து வாங்கி வச்சுட்டு அந்த 3 நாளுமே நான் வந்து குடிச்சிட்ருப்பேன். ஸோ என்னோட காலேஜ் டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வந்து வாங்கிட்டே போயிடுவேன். அது எப்படின்னா ஒரு மெடிசன் மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அது வந்து நம்மளுக்கு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து வயிறு வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதுன்னு நம்மளுக்கே வந்து தெரியும். எனக்கு வந்து இது ரெண்டும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ சில பேருக்கு வந்து சில ட்ரிங்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டொமக் பெயினுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா மற்றவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். ஸோ ஹேர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீரியட்ஸ் டைமில் வந்து 3 நாள் நம்மளுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா 3 நாளுமே வந்து தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் வந்து 3 நாளுமே வந்து தலை குளிச்சுட்டு போவேன் ஸ்கூலுக்கு, அந்த ஈரத்தலையோட. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் தலை குளிச்சு அந்த 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோல்டு வந்துடும், எப்படியோ வந்து வந்துடும். அந்த மந்த்லி இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணியிருந்தேன். அவங்களாம் வந்து நிறைய முடி இருக்கும், எனக்கு வந்து அப்போவே ஷார்ட்டாக தான். ஸோ எனக்கே வந்து ஈரத்தலையோட தான் நான் வந்து அப்படி போவேன். இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள்லாம் வந்து தலை குளிக்க மாட்டாங்க. நான் கேட்பேன் எப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃபஸ்ட் டே வந்து தலை குளிப்பாங்க, லாஸ்ட்டாக பீரியட்ஸ் எப்போ முடியுது அப்போ வந்து தலை குளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து இப்படியே நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன், மற்ற டைம்லாம் பாடி வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு எப்படியும் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நம்மளை வந்து இந்த பூஜை ரூம், கோவிலுக்கு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தொடக்கூடாத மாதிரிலாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எதுக்காக வந்து அந்த பீரியடில் வந்து ஹேர் வாஷ் பண்ணி நம்மள ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்கும், இல்லை அதையும் வேறு நம்ம பேர் பண்ணிவிட்டு கோல்டும் வேறு பேர் பண்ணிவிட்டு எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டீனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஆல்சோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதில்ல, நார்மலாகவே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ஸோ ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிவியா அப்படின்ற ஒரு கரி லீவ்ஸ் ஷாம்பூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவியாவோட பிராண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ் அட்வான்ஸ்ட் நேச்சுரல் ஷாம்பூ. அண்ட் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ். நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த கருவேப்பிலெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம், ஹேருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கரி லீவ்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாம்பூ நம்மளுக்கு மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது நம்ம ஸ்கேல்ப்பை. ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப்ஸ் அண்ட் இச்சி ஸ்கேல்ப்பை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஜென்ரேஷனில் ப்ரீ மெச்சூர் ஹேர் கிரே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பூ வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஷாம்பூவோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆல்சோ வந்து இதோட கலர் வந்து நல்லா க்ரீனாக இருக்குது, கரி லீவ்ஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே கண்டிஷனர் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெஃபினட்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் டைட் பாட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வியர் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து சரி, பாட்டமில் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து பேண்ட்டாக இருக்கட்டும், பேண்டிஸாக இருக்கட்டும், ஸ்கர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து ரொம்ப டைட்டாக வியர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும், வயிறு வந்து லைட்டாக இந்த அடி வயிறு வந்து வீங்கி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டாக ஏதாவது வியர் பண்ணும்போது அது இறுக்கி வந்து பிடிச்சிட்டு இன்னமும் வந்து பெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் வியர் பண்ணாதீங்க. ஏதாவது வந்து இந்த ரோப் மாதிரி இருந்துச்சுன்னா லூஸாக வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கோங்க. பேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலாஸ்டிக் டைப் தான் வந்து வியர் பண்ணுறோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹிப்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி டைப் ஆஃப் பேண்டிஸ் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான எலாஸ்டிக் இருக்கும், நம்ம வியர் பண்ணியிருக்கிறதே வந்து தெரியாது. ஸோ உங்கள் வயிறை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காத மாதிரி ரொம்பவே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி பேட் செலெக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சானிட்டரி பேட் வந்து நம்ம வியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கணும் நம்ம பிஃபோர். இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளீடிங்லாம் வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணுமா, நம்மளோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா, பார்த்து தான் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிராண்ட் ரொம்ப கம்மியாக விற்கிறாங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது. ஸோ நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கிறது வந்து பெட்டர். அண்ட் இன்னொரு திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த 3 நாள் பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நாளில் வந்து ரொம்ப ஹெவி ப்ளீடிங்காக இருக்கும். ஸோ அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பேடை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பீரியட்ஸ் பேண்டிஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஹக்கீஸ் மாதிரி இந்த டயப்பர் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதை மாதிரி நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து நம்ம பேண்டிஸ் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு டயப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே போனாலுமே சரி, இல்லை ஓவர் நைட் உங்களுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங்காக இருந்துச்சுன்னா நைட் டைமில் நீங்கள் வியர் பண்ணாலும் சரி, அப்படி நீங்கள் வியர் பண்ணும்போது நீங்கள் வந்து அடிக்கடி எழுந்து பேட் சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. வெளியே போனால் அடிக்கடி பேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து வெளியே வந்து ஸ்ட்ரெயின்ஸும் இருக்காது, நல்லாவே வந்து நம்மளுக்கு கவர்டாக இருக்கும்.
அதுக்கு வந்து நான் எவர் ரெவி அப்படின்ற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இல்லை 10 பீஸ் நான் வந்து வாங்கிடுவேன். ஸோ இப்போ 10 பீஸ் நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஹெவி ப்ளீடிங்காக இருக்குது. ஸோ அந்த பீரியடில் ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நான் வந்து ஒரு பீரியட் பேண்ட்டி வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு இது வந்து எவ்வளோ நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னா 10 மந்த்துக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஏன்னா நான் ஒரு நாளைக்கு தானே யூஸ் பண்ணுறேன், மந்த்லி 1 தானே யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் டே. ஸோ அதனால் வந்து எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து பார்க்காதீங்க, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காமா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலான ஒரு ப்ளீடிங் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து பேடே வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ தேர்ட் டே வந்து பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து 4th டே 5th டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டுருவீங்க. சம்டைம் வந்து நம்மளுக்கு 4th டே வந்து ப்ளீடிங்கே இருக்காது. 5th டே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது லைட்டாக வந்து ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட்டி லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டைமில் இப்போலாம் வந்து எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிச்சு 3 டேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயின் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த டேம்போன்ஸ் அண்டு இந்த மென்ஸ்ட்ரல் கப் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து டீனேஜருக்கான ப்ராடக்ட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நிறைய நம்ம யூடியூப்பில் வந்து பார்க்குறோம், அப்புறம் வந்து ப்ரொமோட் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த டேம்போன்ஸ் அண்டு அந்த மென்ஸ்ட்ரல் கப். ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு செட் ஆகுது அப்படின்றதுனால அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து டெஃபினட்டாக டீனேஜரில் இருக்கவங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட இப்போ என்னோட உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கின்னியாக இருக்கேன். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் கூட அந்த ப்ராடக்ட்லாம் வந்து செட்டே ஆகாது. ஏன்னா நம்மளோட சைஸ் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆஃப்டர் டீனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாடியாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து மேபி வந்து செட் ஆகலாம், இல்லை செட் ஆகாமலும் போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம இது ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்காதீங்க. நான் வந்து இப்போ வரைக்கும் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து ஒரு வீடியோவில் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டை பற்றி. பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மென்ஸ்ட்ரல் கப் இந்த சைஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மடக்கி நம்ம வந்து இப்போது இன்செர்ட் பண்ணுறோம் நம்ம வெஜினல் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது பீரியட் டைமில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு ஸ்டொமக்லேருந்து இந்த கீழே அந்த முட்டி கால் வரைக்குமே வந்து சரியான பெயின் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த வெஜினல் ஏரியாவில் அல்டிமேட் பெயின் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து இன்செர்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெயின் இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம எதுக்கு நம்ம வந்து டீனேஜில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், நம்மளுக்கு ஏற்ற சைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஆஃப்டர் உங்களுக்கு வந்து இந்த டீனேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ அவாய்ட் மை ஸ்டொமக் பெயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க பீரியட்ஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து தூங்கவே கூடாது, நைட்டு மட்டும் தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்கள் வீட்டில் வந்து அப்படி சொன்னது கிடையாது, அது மாதிரிலாம் ஃபாலோ யாரும் பண்ணது கிடையாது. ஸோ நான் வந்து என்னோட பெயின் அந்த பேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து தூங்கிடுவேன். ஸோ ஒரு 1 hour இல்லை 1.5 மணி நேரம் நம்ம வந்து அசையாமல் படுத்துகிட்டே இருப்போம், தூங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எழுந்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெயின் வந்து டெஃபினட்டாக வந்து போயிடும், அப்படியே வந்து இருக்காது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைம்லேயும் சரி ஸ்கூல் டைம்லேயும் வந்து ஒரு பீரியட் மட்டும் பெர்மிஷன் கேட்டு நான் அப்படியே வந்து படுத்துருவேன். இன்கேஸ் நான் வந்து அந்த பீரியடில் தூங்கினாலும் சரி அசையாமல் அப்படியே படுத்துகிட்டே இருந்தாலுமே சரி என்னோட ஸ்டொமக் பெயின் வந்து டெஃபினட்டாக வந்து சீக்கிரமாக போயிடும். நைட் டைமில் தூங்கும் போது கீழே வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ்லேயும் சரி இந்த பெட்லேயும் சரி அது மாதிரி படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து வேஸ்ட் கிளாத் அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயின் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் அன்வான்ட் பில்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹெவி ஸ்டொமக் பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் நம்மளுக்கு வந்து ஏதாவது டேப்லெட் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெயின் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணவே கூடாது. இப்போ ரெகுலராக நம்ம வந்து இது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்லாம் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெட்டில் கூட சர்ச் பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டொமக் பெயினுக்கு வந்து டேப்லெட் போட்டிருக்கேன். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 years பேக் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பானிபூரி கடையில் சவுகார்பேட்டில் பானிபூரி கடையில் வந்து பானிபூரி வந்து சாப்பிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சட்னி வைப்பாங்களே, அது வந்து பயங்கரமான காரம், நம்மளால் வேறே பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு காரம். ஸோ அதை வந்து நான் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது நல்லாவே தெரியுது. காலையில் நம்ம எழுந்துக்கிறேன் அந்த டைமில் வயிறு பயங்கரமாக வலிக்குது, என்னால் வந்து எழுந்துக்க முடியல, ஒரு மாதிரி எனக்கு சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியும் எழுந்து பாத்ரூமுக்குள்ளே போனால் ஒரு மாதிரி
தலைலாம் பயங்கரமாக சுற்றுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருந்துச்சு. அது வந்து இன்னமும் எனக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லூஸ் மோஷன், வயிறு வலி, பீரியட்ஸு, லூஸ் மோஷன் இதெல்லாம் 3மே ஒன்றா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சுத்தமாக புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பெட்டில் வந்து படுத்துட்டு அப்புறம் புவன்டா வாங்கிட்டு வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புவன்டா வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில். நானும் குடிச்சிட்டேன். குடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் தொண்டைக்குள்ளே தான் கொஞ்சமாக இறங்குச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வந்துடுச்சு. ஸோ இது வேறு 4வது ஒரு பிரச்சனை. ஸோ என்னால் முடியவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நான் படுத்துகிட்டே இருந்தேன். எப்போவுமே நான் படுத்துகிட்டே இருந்தால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நானும் படுத்துகிட்டே இருந்தேன். அது எனக்கு இன்னமும் வந்து இருக்க ஹெவியாக தான் ஆகுதே தவிர கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. சரி வேறு வழி இல்லாமல் நான் வந்து வீட்டில் வந்து டேப்லெட் கேட்டேன். அப்போ கூட அவங்க வாங்கி தர மாட்டேன் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் என்னால் முடியாது இதுக்கு மேலே, எனக்கு டேப்லெட் இருந்தால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் வீட்டில் போய் அவங்க டேப்லெட் வாங்கி அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hourலேயே வந்து அந்த பெயின் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஸ்டொமக் பெயின்காக வந்து டேப்லெட் சாப்பிட்ருந்தேன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ட்ராக்கர். ஸோ நார்மலாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து டேட் வந்து ஞாபகமே இருக்காது என்றைக்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் 1 week முன்னாடி அந்த ஒரு சிம்டம் தெரியும், வயிறு லைட்டாக ஒரு மாதிரி ஆகுறது. அதுக்கப்புறம் வந்து 2 days பிஃபோர் வந்து தெரியும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டே நெருங்க பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் பீரியட்ஸே வராத மாதிரி வந்து இருக்கும். அதனாலேயே வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது இந்த நாள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ஸ் ட்ராக்கர் வந்து ஆப் ஏற்றி வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மை கேலண்டர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீரியட் மே கம் டு டேஸ். எனக்கு வந்து லாஸ்ட் பீரியட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 தான் வந்துச்சு. இப்போ நான் வீடியோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா May 25 தான். ஆனால் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரல. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ரிமைண்ட் பண்ணுது. எனக்கு 2 days பிஃபோரும் நேற்று வந்து எனக்கு வந்து அப்டேட் பண்ணுச்சு இந்த ஆப். ஸோ அப்போ தான் வந்து நான் உள்ளே வந்து பார்த்துருந்தேன். ஓகே 25 வந்து வந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் மந்த்தே வந்து இந்த ஆப் ஏற்றி வச்சுட்டு இதில் வந்து டேட் வந்து நான் வந்து எனக்கு 25 வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேலண்டர் இருக்குது. எனக்கு வந்து எவ்வளோ நாள் கரெக்டாக வந்து பீரியட்ஸ் வரும் அப்படின்னு நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 25 to 29. ஃபஸ்ட்டு 3 days வந்து பீரியட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து 2 day வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் ஸ்ட்ரெயின் மாதிரி வரும். அது வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நோட். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் பீரியட்ஸ் வருதுன்னா நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கப்புறம் ஃப்ளோ எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்றைக்கு வந்து முடியுது, ஏதாவது நம்மளுக்கு நோட்ஸ் வேணால் எழுதி வச்சுக்கலாம். சிம்டம்ஸு, மூட்ஸு, வெயிட்டு, டெம்பரேச்சர், ட்ரிங்க் வாட்டர் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ அது மாதிரி நோட் பண்ணி நான் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டீனேஜில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டே இப்போலாம் ஃபோன் இருக்குது. ஸோ அவங்க வந்து கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்டாக இந்த ஆப் ஏற்றி வச்சுக்குவாங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இந்த ஆப் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப் ஏற்றி ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பீரியட்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு போட்டிங்கனாலும் ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் வந்து இருக்குது. ஸோ நான் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து டேட் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப் ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்கள் கேலண்டரில் கூட நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனப். ஸோ நார்மலாகவே வந்து நம்மளுக்கு இந்த வெஜினரியை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதை விட நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியது வந்து டெஃபினட்டாக வந்து அவசியம். என்னோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த இன்டிமேட் வாஷ் வந்து தனியாகவே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு அந்த கொஞ்சம் ஒரு 5 years பிஃபோர்லாம் வந்து எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. இப்போ வந்து அது கிடையாது. கொஞ்சம் நான் வந்து ஹைஜீனாக வச்சுட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடி வாஷையும் நான் வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீரியட்ஸ் அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர், நம்ம ஹீட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து டீப்பாக க்ளீன் ஆகுது. ஹாட் வாட்டர்னால் கையில் வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது பேர் பண்ணுற ஒரு ஹீட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப சுடலாம் வந்து நம்ம ஊற்றிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக பாடி வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூவாக வந்து ஒரு பேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போகலாம். ஸோ ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும் பீரியட்ஸ் டைமில் இது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வெஜினல் ஏரியாவில் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து டெஃபினட்டாக பெயினாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த பெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பீரியட்ஸ் ஹேக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஹேக் தெரிஞ்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.